வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். மன அழுத்தத்தில் இருக்கீங்களா? அதாவது ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, யார்கிட்டையுமே பேச பிடிக்கல, என்ன பண்ணுறதுனே புரியல, தப்பான முடிவுகள் வருது, என்னை தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களோட மன அழுத்தத்தை வந்து எப்படி சமாளிக்கிறது, எப்படி எந்த செயல்கள் மூலியமும் அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் நான் சொல்லியிருக்கேன்னு புரியும். அதே போல் நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? மன அழுத்தத்தை சமாளிக்கிறது எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மன அழுத்தம் ஏற்படும் போது மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும். சரிங்களா? ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னா வந்து நம்ம ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கலாம். சரிங்களா? உட்காந்துட்டு அதை வந்து கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணலாம். சரிங்களா? மனசை ஒருநிலைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட மூச்சு மூச்சு வந்து நம்ம வெளியில் விடுறதையும் உள்ளே இழுக்கிறதையும் வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கண்ணை மூடி நல்லா உட்காந்துட்டு மூச்சை வந்து ஸ்பீடாக இழுக்கணும், அதை வந்து மெதுவாக விடணும். இதை வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள். ஒரு 10 தடவை அதே மாதிரி பண்ணி பாருங்கள். அப்போ மனசு வந்து ஒருநிலையாகும். அந்த மாதிரி பண்ணி நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது வந்து மனசு வந்து கொஞ்சம் கவனமாக ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணலாம், 1லேருந்து 10 தடவை எண்ணலாம், இல்லாட்டி 10லேருந்து 1 வரைக்கும் தலைகளை எண்ணலாம். 10, 9 அதை வந்து அடிக்கடி ஒரு 2-3 தடவை அது மாதிரி பண்ணி பார்க்கும்போது மனசு வந்து ஒரு நிலை ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை வந்து வரிசைப்படுத்தலாம். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன வண்ணங்கள் பிடிக்குமோ வண்ணங்கள் வந்து நிறையா இருக்குது. ஏதாவது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு தாங்க. இப்போ வந்து என்னென்னா நிறைய வண்ணங்கள் எடுத்து போட்டுங்க, இல்லை அதை எடுத்து வச்சு கரெக்டாக வந்து வரிசைப்படுத்தலாம். இல்லாட்டி வீட்டு வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு முடியாத வேலைகள், ஏதாவது ரொம்ப நாள் பண்ணாத வேலைகள் இருக்குது, க்ளீன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வந்து அந்த மனசு கஷ்டமாக இருக்கும்போது அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அது சுத்தமானதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வந்து ஃப்ரீ ஆகிடும். சரிங்களா? இதில் ரொம்ப சாதாரண விஷயந்தான், ஆனால் வந்து மனசுக்கு வந்து நிறைவாக மன அழுத்தத்துலேருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவு. சரிங்களா? அந்த வேலை செய்கிறதுலாம் வந்து மனசை வந்து ஃப்ரீயாகும். ரொம்ப க்ளீனாகவே இல்லாத இடத்த நீங்கள் வந்து அந்த மன கஷ்டமாக இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ண இடத்த பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த க்ளீனிங் பார்த்து சுத்தமாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டும் சரி மனசும் சரி ஃப்ரீ ஆயிடும். இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணும்போது வந்து மனசு வந்து ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இல்லைன்னு இல்லைங்க. சரிங்களா? எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிரச்சனையவே நினச்சி உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே முடியாது. சரிங்களா? அதனால் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கான தீர்வு இருக்கும். அதை ஏதாவது ஒரு வழியில் நம்ம போய் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை தீர்த்தாதான் நம்ம மைண்டு வந்து ஃப்ரீ ஆகும், மனசும் ஃப்ரீ ஆகும். சரிங்களா? அதனால் அவரவருக்குன்னு பிடிச்ச மன நிறைவான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அது என்னன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? உங்களோட மனசை வந்து திருப்தியாக வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ நம்ம மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஏதாவது பாட்டு பாடுவாங்க, ஏதாவது என்னன்னா அந்த டயத்தில் வந்து கஷ்டமாக இருக்கிற டயத்தில் வந்து டான்ஸ் பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது என்ன சொல்கிறதுன்னா பாட்டு பாடுவாங்க. பிடிச்ச சமையலை வந்து ஏதாவது பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். பிடிச்ச சாப்பாடை வந்து செஞ்சு சமைச்சு பாருங்கள். அடுத்து வந்து பிடிச்சவங்களோட பேசுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணும்போது மைண்டு வந்து மனசு வந்து ஃப்ரீ ஆகும். சரிங்களா? அதனால் வந்து பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எப்பயுமே வந்து யோசிக்காதீங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. ஓகேங்களா? எதுவுமே இல்லை என்றால் உங்கள் மனதில் உள்ளவற்றை ஒரு பேப்பரை எழுதி தள்ளி விடுங்க. சரிங்களா? எதுவுமே இல்லை, உங்களுக்கு யாரும் பக்கத்தில் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, சமைக்கிறதுக்கும் ஒரு விருப்பம் இல்லை வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பாட்டு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனசில் என்ன கஷ்டம் இருக்கோ, உங்கள் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது, அது என்ன விஷயம், யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயமா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த விஷயத்தை வந்து என்ன ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு மனசில் பட்ட எல்லாத்தையுமே எழுதிடுங்க. சரிங்களா? எழுதிட்டிங்கனாவே வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் உருவாகிடும். சரிங்களா?
உங்களுக்கு என்ன தோணுதோ, யாரை திட்டணும்னு நினைக்கிறீங்களா, அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன மனசில் என்ன வேதனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே எழுதிருங்க சரிங்களா. எல்லாத்தையும் மனசில் இருக்கிறத பூரா எழுதிட்டு அதை கிழிச்சு போட்டுருங்க சரிங்களா. கிழிச்சு போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த மனசில் இருக்கிற பாரம் வந்து குறைஞ்சிரும் ஓகேங்களா. அடுத்து வந்து என்னென்னா குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட நம்மளோட அம்மா அப்பாக்கோ, நம்ம அக்கா தங்கச்சி, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நம்மளுக்குன்னு நெருக்கமானவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சந்தோஷமாக எங்கேயாவது வெளியில் போங்க, இல்லாட்டி அவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்கள் தேடி போங்க, இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள வர சொல்லுங்க. அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்படி மனசு விட்டு பேசும்போது அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டாலே போதும். உங்கள் மனசில் இருக்க கஷ்டம், கவலை எல்லாமே பறந்து போயிடும் சரிங்களா. உங்கள் மைண்டு மனசும் ஃப்ரீ ஆகிடும் ஓகேங்களா. அடுத்து தனிமையில் இருக்கும்போது மன அழுத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் எப்பயுமே தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டம் குறையவே குறையாது சரிங்களா. மேலும் 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 இந்த நடந்த பிரச்சனைகள் தான் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து உங்கள் உடம்பு கெட்டு போயிடும் சரிங்களா. நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்பயுமே தனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட பேச பாருங்கள். மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு யார் கூட பேச பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசாமல் வெளியில் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிங்க. இயற்கைகளை பாருங்கள், ரசிங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு தேட்டருக்கு போய் ஏதாவது ஒரு படத்தை பாருங்கள், ஒரு காமெடியான படத்தை பாருங்கள். இங்கே வெளியில், அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. வெளியில் போங்க. வெளியில் நீங்கள் ஃப்ரீயாக போனாவே போதும், உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடும் ஓகேங்களா. அடுத்து வந்து உங்கள் கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், உங்கள் என்ன சொல்லி இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க சரிங்களா. அதை வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிடணும். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் பிரச்சனை சரிங்களா. அதை வந்து டைரெக்டாக அவங்கக்கிட்ட சண்டை வந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துக்கு தானே வரும், வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து உங்கள் மனசில் பட்ட விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுங்க. சொன்னால் அந்த நேரத்துக்கு சண்டை வந்தாலும் சொல்லி உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆயிரும், மனசு ஃப்ரீ ஆயிரும், அந்த சண்டையை முடிஞ்சு போயிடும் சரிங்களா. அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க என்ன சொல்கிறதுன்னா உறவுகளில் விரிசல் ஏற்படும், என்ன சொல்கிறதுன்னா பிரிவுகள் ஏற்படும் சரிங்களா. அதனால் எதுனாலும் வந்து டைரெக்டாக நீங்கள் உடனே சொல்லி அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது நல்லது ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா மன அழுத்தத்தில் இருக்கிறத எப்படி சமாளிக்கிறது, எப்படி வந்து அதை நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி மன அழுத்தத்தில் இருந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்கள் மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும், மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும் ஓகேங்களா. ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.